السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قاتل الله اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم المساجد. صدقه رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்துக்குரிய மேலான கனவான்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான சிறந்த ஒரு காலத்துல இந்த உலகுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி, இந்த உலகத்தை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வேண்டி யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செஞ்சு கடைசியாக இந்த உம்மத்துக்கு ஒரு ரசூலாக நபியாக அனுப்பி வைத்தானோ, அந்த சிறந்த மனிதர் பிறந்த இந்த உலகத்தை விட்டு பெரியாவிடை கொடுத்த அந்த உயர்ந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம், எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறுகள் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு தலைவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்ற அந்த வார்த்தைகள், அவர்களுடைய வரலாறுகள் பல விதத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வரலாறு எவ்வாறு பாதுகாக்கப்பட்டதோ, எவ்வாறு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த வரலாறுகள் இருக்கின்றது. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவராக இருக்கட்டும், உலகத்தில் வாழ்ந்து மரணித்த எந்த தலைவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டதை போன்று யாருடைய வரலாறும் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வரலாறை இந்த உம்மத்துக்கு பாதுகாத்து அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மேலானவர்களே, இன்று கண்ணுக்கு முன்னால எத்தனையோ தலைவர்களை நாங்க கண்டு கொண்டிருக்கின்றோம். காணாமலே எத்தனையோ தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, அந்த தலைவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக இருக்கும். எதை சொல்வார்களோ அது வாழ்க்கையில் இருக்காது. எதை செய்வார்களோ அதை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் கிடையாது. சொல்லிலும் செயலிலும் மாற்றமுள்ளவர்கள் தான் ஏனைய தலைவர்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. உலகத்தில் எதை செய்தார்களோ அதைத்தான் உம்மத்துக்கு சொன்னார்கள். எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த உம்மத்திலே செய்தும் காட்டினார்கள். சொன்னதை செய்ததையே சொல்லி காட்டிய உன்னதமான ஒரு தூதர் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அது மிகையாக மாட்டாது.
மேலானவர்களே, அந்த அளவுக்கு சிறந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வாழ்க்கையில ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. இந்த உலகத்துல அல்லாஹ் எந்த நோக்கத்தின்பால் நபியை அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கத்தின் பால் தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய திசையை அவர்கள் திருப்பி இருந்தார்கள். எதற்காக இந்த உலகுக்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரிபூர்ணம் செய்வதற்காக வேண்டி முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மேலானவர்களே, இன்றைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல தலைப்புகள்ல பல விடயங்களை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு எந்த நோக்கத்துல அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கம் அது பூர்த்தியாக கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியாவிடை கொடுப்பதற்குண்டான, அவர்களை உலகத்தை விட்டும் தன்னகத்தை எடுத்துக்கொள்வதற்குண்டான ஏற்பாட்டை அல்லாஹ் சில பல அறிகுறிகள் மூலமாக அல்லாஹ் உம்மத்துக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வாழ்ந்த ரமலானுடைய காலம். மேலானவர்களே, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வளமையாக ரமலானுடைய கடைசி 10ல தான் அவங்க இஅ்திகாஃபுடைய அமல்ல ஈடுபடுவாங்க. ஆனா அவங்களுடைய கடைசி ரமலான் கடைசி 20 தினங்களையும் இஅ்திகாஃப்ல ஈடுபட்டாங்க. இது ஒரு அறிகுறியாக அமைகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுப்பதற்குண்டான ஒரு அறிகுறியை அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் வெளிப்படுத்துகின்றான். இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த அறிகுறி ரமலானில் விளங்கப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரமலானுடைய காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஒரு தடவை தான் குர்ஆனை பாராயணம் செய்வார்கள். ஆனால் அந்த வருடம் மட்டும் 2 தடவைகள் குர்ஆன் ஓதி காட்டப்படுகிறது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்க போகின்றார்கள் என்ற அந்த அறிகுறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றான். அது மட்டுமல்ல, காலம் கடக்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல சொன்னாங்க என்ன தெரியுமா? தோழர்களை பார்த்து சொல்றாங்க, வரக்கூடிய வருடம் இந்த இடத்தில் ஹஜ் செய்வதற்கு நான் வருவேனா என்பது தெரியாது. அதனால நான் எவ்வாறு ஹஜ் செய்து கொள்கின்றேனோ அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அடையாளங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். காலம் கடந்து கொண்டு போகின்றது. சஃபருடைய மாதம். மேலானவர்களே, நடுப்பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுல ஷஹீதான அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்காக தொழுது துஆ செஞ்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அதுக்கு பின்னால அதே சஃபருடைய மாதம் நடுநிசையில தன்னுடைய அடிமை அபு முவைஹபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அழைச்சு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீக்கு போறாங்க. ஜன்னத்துல் பகீக்கு போய் அங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? நானும் உங்களை மிக அவசரமாக வந்தடைய இருக்கின்றேன், உங்களோடு சேர இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இரவு இருக்கிறது, இந்த இரவை போன்று பயங்கரமான சில காலங்கள் கட்டங்கள் வரை இருக்கிறது. ஒரு நாளை விட்டு மறுநாள் அது அடையக்கூடிய அந்த நேரம் அது மோசமான நாளாகத்தான் மறுநாள் வரும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வருகிறார்கள். காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சஃபருடைய மாதம் 28 அல்லது 29 ஜன்னத்துல் பகீல ஒரு ஜனாசாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, அந்த கடமைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. திரும்பி வரக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தலைப்பாகை கட்டி இருந்தார்கள். அந்த தலைப்பாகைக்கு மேலால் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம், அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சூடு தலைக்கு மேலால் வருவதை நாம் கண்டோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். என்றால் எந்த அளவுக்கு காய்ச்சல் அவர்களை பீடித்திருக்க.
மேலானவர்களே, காய்ச்சலோடு தலைவலியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீயிலிருந்து வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கஷ்டத்தோடு இதே காய்ச்சலோடு சுமார் 11 தினங்கள் அந்த மஸ்ஜித் நபவியில் அவங்களே இமாமத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எழும்ப முடியாத அளவுக்கு வருத்தம், எழும்ப முடியாத அளவுக்கு வருத்தம். அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் அந்த வருத்தத்தோடே 11 தினங்கள், மேலானவர்களே, சஃபர் மாதம் 28 அல்லது 29 அவங்களுக்கு நோய் வருகிறது. அந்த நோய்க்கு பின்னால 11 தினங்கள் அவங்களே தொழுவிக்கிறாங்க. கடைசி காலம், கடைசி கிழமை, கடைசி கிழமையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐன அனகதா, ஐன அனகதா, நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. இதை விளங்கி கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மனைவிமார்கள் விளங்கி கொண்டாங்க. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுல தான் கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கு விரும்புறாங்க என்ற விடயத்தை அவங்களுடைய மனைவிமார் விளங்கி கொண்டு அனுமதி கொடுக்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு சிரமம் என்றா, மேலானவர்களே, ஃபضل இப்னு அப்பாஸ், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 2 சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டி கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹுடைய தோலை பிடிச்சு கொண்டு, கையை பிடிச்சு கொண்டு போறாங்க. எந்த அளவுக்கு ஏலாத நிலைமை என்றா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கால்கள் பூமியை உராய்ந்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றது. காய்ச்சலால நிலந்து நடக்க முடியல, மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. தன்னுடைய கணவரை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மடியில ஏந்துறாங்க, மடியில படுக்க வைக்கிறாங்க. குல் சூராக்கள், அதாவது சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், இந்த 2 சூறாக்களை மோதுறாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆக்களை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த துஆக்கள் என்றும் இன்னும் சில துஆக்களை ஓதி பரக்கத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே ஊதி முழு உடம்பையும் தடவி விடுகின்றார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காய்ச்சல் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது. அடுத்த நாள் கழிகிறது. இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுப்பதற்கு சுமார் 5 தினங்கள் தான் இருக்குகின்றது. அந்த நேரத்தில் காய்ச்சலுடைய கொடுமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தாங்க முடியல. மேலானவர்களே, சஹாபாக்கள் அழைச்சு சொல்றாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, 7 கிணறுல இருந்து எனக்கு 7 துருத்திகள் எனக்கு மேல ஊத்துங்க, தண்ணீரை கொண்டு வந்து என்ன குளிப்பாட்டுங்க, அந்த காய்ச்சல் கடுமையாக இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் வெளியாகி போறாங்க. தண்ணீரை கொண்டு வராங்க. பெரிய பாத்திரத்துல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்கார வைக்கப்பட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைக்கப்பட்டு அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டதுக்கு பின்னால காய்ச்சல் கொஞ்சம் விட்டதை போன்று உணர்கின்றார்கள். அதுக்கு பின்னால தான் எழும்பினாங்க. ஒரு தடிப்பான தலப்பாகையை தன்னுடைய தலையில அணிஞ்சாங்க. மிம்பரை நோக்கி போனாங்க. மிம்பரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு அவங்களால நின்று உரையாற்ற முடியல, நின்று கொள்ள முடியல. மிம்பர்ல உட்கார்றாங்க, அல்லாஹ்வை புகழ்றாங்க. மேலானவர்களே, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ் அலைய, மனிதர்களே, சஹாபாக்களே, என் பக்கம் வாருங்கள் என்று இருந்த சஹாபாக்களை எல்லாம் முன்னாலே ஒன்று திரட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் அல் மசாஜின். யஹூதி நஸராக்களை அல்லாஹ் சஃபிப்பானாக. அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நபிமார்கள் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக் கொண்டார்களே, அந்த யஹூதிகள் நஸராக்களை அல்லாஹ் சஃபிப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் யாருக்கும் அநியாயம் செய்திருக்கின்றேனா, நான் யாருக்கும் அடித்திருக்கிறேனா, நான் யாருக்கும் ஏசிருக்கிறேனா? அவ்வாறு அடித்திருந்தால், அவ்வாறு நான் ஏசி இருந்தால் என்னிடத்தில் பழி எடுத்துக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் பழிக்கு பழி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மிம்பரில் வச்சு சொல்றாங்க.
மேலானவர்களே, இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புஹருடைய நேரம் பெறுகிறது. புஹருடைய நேரம் வந்ததுதான் தாமதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பரை விட்டு இறங்குகின்றார்கள். புஹருடைய தொழுகையை நடாத்துகின்றார்கள். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பருக்கு வருகின்றார்கள். எந்த கேள்வியை புஹருக்கு முன்னால் தொடுத்தார்களோ அதே கேள்வியை மீண்டும் கேட்கிறார்கள். யாருக்கும் நான் அநியாயம் செய்திருக்கிறேனா? அவ்வாறு செய்திருந்தால் என்னிடத்தில் இதோ பலிக்கு பலி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழும்பறாங்க. எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சஃப சீராக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு நீங்க இந்த முதுகுல நீங்க அடிச்சிட்டீங்க, அதை நான் இந்த இடத்துல பலிக்கு பலி எடுக்கணும் என்று சொல்ல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் மேலானவர்களே கொதித்து ஆரம்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பலிக்கு பலி எடுக்க சொல்லக்கூடிய அந்த நேரம் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழும்புறாங்க. எழும்பி பலிக்கு பலி எடுக்கக்கூடிய அந்த நேரம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு அடிச்ச வாள் இருக்கிறது, நீங்க அடிச்ச அந்த சாட்டை இருக்கிறது, அந்த சாட்டை உங்களுடைய வீட்டில் இருக்குது, அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க என்று சொல்றாங்க. அந்த சாட்டை கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய மேனையில் இருந்த ஆடை விலக்கப்படுகிறது. மேலானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் ஆத்திரம் அடைகின்றார்கள். ஆனால் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று கட்டி அணைக்குகின்றார்கள், முத்தமிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்தது. இந்த இடத்தில் உங்களை கட்டி அணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய மேனியோடு என்னுடைய மேனியை படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லவா? இதை நான் எவ்வாறு விட்டு விடுவது? அதனாலே தான் யா ரசூலல்லாஹ் இவ்வாறு எழும்பினேன், எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்கின்றார்கள். மேலானவர்களே, மீண்டும் மீண்டும் இதே கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்க ஒரு சஹாபி எழும்புகின்றார். எழும்பி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க 3 தீனார், எனக்கு 3 தீனார், எனக்கு நீங்க காசு தர வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல மேலானவர்களே ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஃபضل, இவருடைய கடனை நீங்க நிறைவேற்றி விடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலானவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? இன்ன அப்தன் ഖയ്யரஹுல்லாஹ், இன்ன அப்தன் ഖയ്யரஹுல்லாஹ் அன் யுதியஹு மின் ஸஹரத்தித் துன்யா மாஷா ஃபக்தார் மாஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 2 விடயங்களை கொண்டு இஷ்டம் கொடுக்கின்றான், 2 விடயங்களை கொண்டு தேர்ந்தெடுக்குமாறு சொல்கிறான். ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், இந்த உலகத்துடைய வாழ்க்கை, அல்லது அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த 2இல் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அடியான் ஃபக்தார இந்தஹு, அவன் அல்லாஹ்வை அடைவதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்ல மேலானவர்களே, அந்த சபையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு விளங்கல்ல, ஏனைய சஹாபாக்களுக்கு விளங்கல்ல, ரசூலுல்லாஹ் யாரை சொல்கிறார்கள் என்று விளங்கல்ல. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கி கொண்டாங்க. ஆனா ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, இந்த வயோதிபருக்கு என்ன நடந்து விட்டது, இந்த வயோதிபருக்கு என்ன நடந்து விட்டது, ரசூலுல்லாஹ் அவ்வாறு என்னதான் சொல்லிவிட்டார்கள், இவர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாரே என்று அந்த இருந்த சஹாபாக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அன்சாரிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் குறைவானவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், குறைந்து கொண்டு போகின்றார்கள். அன்சாரிகளுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னன் நாஸ யக்ஸுரூன், இன்னன் நாஸ யக்ஸுரூன், மனிதர்கள் எல்லாம் விசாலமாகி கொண்டிருக்கின்றார்கள், அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வதகில்லுல் அன்சார், இந்த மதீனாவை பிறப்பிடமாக கொண்ட இந்த அன்சாரிகள் இருக்கின்றார்களே, இவர்களும் குறைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹத்தா யகூனு கல் மில்ஹி ஃபி தஆம், உணவுக்கு எவ்வளவு குறைவாக நாம் உப்பை பயன்படுத்துவோமோ அதே போன்று குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த அன்சாரிகள் இருக்கின்றார்கள், ஃபஇன்னஹும் கிர்ஷி வஐபைதி, இவர்கள் என்னுடைய ஈரலையும் இதயத்தையும் போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்கள், இந்த அன்சாரிகளுமோ ஏதேனும் நலவை செய்வார்களாக இருந்தால், ஏதேனும் நலவை சொல்லுவார்களாக இருந்தால் அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஏதேனும் தவறிழித்து விடுவார்களாக இருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு பின்னால இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அதிகமான மனிதர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். பல உதவிகள் அவர்கள் செய்திருந்தாலும் அத்தனை உதவிகளுக்கும் நான் பேருபகாரம் செய்து விட்டேன். ஆனால் என்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும் அதற்குண்டான உபகாரம் என்னால் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு எனக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய நட்பாலும் செய்திருக்கிறார், அவருடைய சொத்து செல்வங்களாலும் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். ولو كنت متخذا خليلا غير ربي لاتخذت ابا بكر خليلا. நான் என்னுடைய ரப்பை என்னுடைய உற்ற நேசனாக நான் ஆக்கிக் கொண்டேன். என்னுடைய ரப்பை தவிர வேற யாரையும் உற்ற நேசனாக நான் மாற்றுவதாக இருந்தால் அபூபக்கரை தான் எடுத்திருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னை வந்து சந்திக்க கூடிய அத்தனை வாயில்களையும் அடைத்து விடுங்கள், ஆனால் அபூபக்கருக்கு மட்டும் அனுமதி கொடுத்து விடுங்கள். அபூபக்கர் வரக்கூடிய அந்த கதவை அடைத்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டும் இன்னும் பல உரையாடல்களுக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்று விடுகின்றார்கள். வேளாண் கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தை விட்டும் பிரியாவடை கொடுப்பதற்கு இன்னும் 4 தினங்கள் தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த யஹூதிகளை நீங்கள் இந்த அரபியர்கள் வாழக்கூடிய இந்த பூமியை விட்டும் அவர்களை அற்புதப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல நாடுகளில் இருந்தும் பல தேசங்களிலும் இருந்தும் என்னை சந்திப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதர்களை நான் எவ்வாறு உபசரித்தேனோ, எவ்வாறு அவர்களோடு நான் நடந்து கொண்டேனோ, அதே போன்று நல்ல முறையில் இந்த இடத்துக்கு வருபவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மகரிபுடைய நேரம் ஆகிறது. ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், மகரிபுடைய தொழுகையை நடாத்துகின்றார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா, சூரத்துல் முர்சலாத்தை முழுமையாக ஓதி அந்த தொழுகையை முடிக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே கடைசியாக தொழுகை நடாத்திய தொழுகை என்றால் அது மகரிபுடைய தொழுகை தான். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க முடியவில்லை. அவர்களுடைய நோய் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்தில் தன்னிடத்தில் இருந்த 6 அல்லது 7 தங்க காசுகள் இருந்தது. அதையும் சதகா கொடுத்து விடுகின்றார்கள். தற்பொழுது தனக்கென்று ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய கவச ஆடைகளையும் சதகா கொடுத்து விடுகின்றார்கள். தனக்கிருந்த அடிமையும் உரிமை விட்டு விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஷாவுடைய அந்த நேரம் வருகிறது. சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்க வரப்போகின்றார்கள். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து தொழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு மஸ்ஜிதிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் உடம்பு பலவீனமாகிவிட்டது. மேலானவர்களே, எழும்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து கேட்டாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா என்று கேட்க, யா ரசூலல்லாஹ், உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்ல தண்ணீர் கொண்டு வர வைக்கப்படுகிறது. தண்ணீர் எடுக்கிறாங்க, உது செய்யறாங்க. எழும்ப எத்தனிக்க கூடிய அந்த நேரம் மேலானவர்களே மயக்கம் வருகிறது. அந்த இடத்திலே மயக்கமுட்டு போறாங்க. திரும்ப எழும்புறாங்க. சஹாபாக்கள் தொழுதுட்டாங்களா என்று கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்ல மீண்டும் தண்ணீரை கொண்டு வரப்படுகிறது. உது செய்யறாங்க, எழும்புறாங்க. இயலாத மயக்கம். மேலானவர்களே, 3 தடவைகள் இவ்வாறே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க, உங்களோட வாப்பா அபூபக்கர் இடத்துல சொல்லுங்க, என்னால இயலாது, உங்களுடைய வாப்பா இடத்துல சொல்லுங்க, அவரை தொழுவிக்க சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எங்களோட வாப்பா இருக்கிறாரு, அவர் மிருதுவான ஒரு மனிதராக இருக்கிறார், அவரால் இதை தாங்க முடியாது, நீங்க இருக்க அவர் தொழுவிப்பதா, நீங்க உமரிடத்துல சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, உங்களோட வாப்பாட்ட சொல்லுங்க, உங்களோட வாப்பாவை தொழுவிக்க சொல்லுங்க என்று சொல்றாங்க. வேளாணவர்களே, அன்றைய தினத்திலிருந்து சுமார் 17 தொழுகைகள், 17 வக்து தொழுகைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுவிக்கறாங்க.
மேலானவர்களே, நாட்கள் கடக்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அலா லா யமூது அஹதும் மின்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். நீங்க யாருமே அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாத நிலைமையில் மௌத்தாகி விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் உள்ள நிலைமையில் நீங்கள் மௌத்தாகுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடைசி நேரம் வருகிறது. இந்த உலகத்தை விட்டு பெரியாவிடை கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய சில நாட்கள் தான் மேலானவர்களே. கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோயோடு துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அவர்களுடைய கவலை எல்லாம் இந்த உம்மத்துடைய கவலை தான், எங்களை பற்றிய கவலை தான். மேலானவர்களே, அந்த கவலையோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய கடைசி நாள் வருகிறது, சுபஹுடைய நேரம். மேலானவர்களே, இந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் எல்லாம் தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலுடைய திரையை நீக்கி எட்டி பார்க்கறாங்க. சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, புன்முறுவல் பூக்குறாங்க. சஹாபாக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சஹாபாக்களே சொன்னாங்க, பின்னால் உள்ள காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த நேரம் எங்களை தொழுகைகள்ல குழப்பம் ஏற்படுவதை போன்று எங்களுக்கு இருந்தது. எங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு அப்படியோ அறைக்குள்ள போய்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில கடைசியாக தொழுதது அந்த சுபஹுடைய தொழுகை தான் என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க. மேலானவர்களே, ரசூலுல்லாஹ் பார்த்த அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்து அவங்க விளங்கினாங்க. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய நோய் குணமாகி விட்டது என்பதாக விளங்கி கொண்டு மேலானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய வேலையை பார்ப்பதற்கு சென்றுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியை நான் சந்திச்சிட்டு வாரேன் என்று சொல்லிட்டு அவங்களும் வெளியாகி போயிட்டாங்க. மேலானவர்களே, இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள வரவழைக்கிறாங்க. அவங்க வாராங்க. மேலானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய நடை ரசூலுல்லாஹுடைய நடையை போன்றே இருந்தது. ரசூலுல்லாஹ் வருகிறார்களா அல்லது ஃபாத்திமா வாரார்களா என்பதை மதிப்பது கஷ்டம். ஏனென்றால் இரண்டுவருடைய நடையும் ஒன்றாகவே இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வாராங்க. ரசூலுல்லாஹுடைய தலை பக்கம் வந்து ரசூலுல்லாஹ் ஏதோ ஒன்றை பேசக்கூடிய அந்த நேரம் காது தாழ்த்தி கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சாங்க. மேலானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னால இன்னும் ஒரு செய்தியை சொல்ல அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கறாங்க, நான் உங்களோட தாய் என்ற முறையில நான் கேட்கிறேன், ஏன் நீங்க சிரிச்சீங்க, ஏன் நீங்க அழுதீங்க, அதை சொல்லுங்க என்று கேட்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே, இதே நிலைமையில நான் மௌத்தாக போகிறேன் என்று சொன்னாங்க. என்னால தாங்க முடியல, நான் அழுதேன். மீண்டும் சொன்னாங்க, எனக்கு பின்னால என்ன முதலாவதாக நீங்க என்னை சந்திப்பது மகள் நீங்க தான் என்பதாக சொன்னாங்க. நான் சந்தோஷத்தோடு சிரிச்சேன். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, சொர்க்கத்தின் தலைவி நீங்க தான் என்றாங்க, அதனால நான் சிரிச்சேன் என்று. மேலானவர்களே, இந்த வரலாறு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தனக்கு பக்கத்தில் இருந்த தண்ணீரில் கையை வைத்து தன்னுடைய உடம்பை தேய்த்து கொண்டே இருக்கிறாங்க, தண்ணீரை தொளித்து கொண்டே இருக்கிறாங்க. மேலானவர்களே, இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கவலை தாங்க முடியல. வா கர்பாபதா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமையே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல்
சொல்லுகிறோம், ஃபாத்திமாவே, இன்றைய நாளுக்கு பின்னால் உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் அல் மசாஜித். எவ்வாறு அந்த மிம்பரில் வைத்து சொன்னார்களோ அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் இறுதி தருவாயில் சொல்லுகின்றார்கள், அந்த யஹூதி நஸராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாவதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். மேலானவர்களே, தன்னுடைய அருமை பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து முத்தமிடுகின்றார்கள். அதே போன்று மனைவிமார்களை அழைத்து நல்ல உபதேசங்களை செய்கின்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க, பார்க்கறாங்க, மீண்டும் போறாங்க, மீண்டும் வராங்க, பார்க்கறாங்க, மீண்டும் போறாங்க. இவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபியா வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறைக்குள்ள இருந்து கொண்டு தொழுகிறாங்க. தொழுவிட்டு ரப்பிடத்துல கையேந்துறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதை தாங்க என்னால் முடியாது, இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் எனக்கு தந்திரியா அல்லாஹ் என்று துஆ செய்கின்றார்கள். அதுக்கு பின்னால வந்து பார்க்கறாங்க, இந்த அதே கஷ்டத்தோட இருக்கிறாங்களா, மீண்டும் தொழுகிறாங்க, துஆ செய்யறாங்க. இப்படி மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறாங்க. மேலானவர்களே, இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நெஞ்சோடு அணைத்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் வருகிறார். அவருடைய கையில மிஸ்வாக் இருக்குது. இந்த மிஸ்வாக்க பார்த்துட்டு இந்த மிஸ்வாக்க ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அதை நீங்க விரும்புறீங்களா, உங்களுக்கு நான் அதை தரவா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சைக்கினை செய்கின்றார்கள். அந்த மிஸ்வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பல்லினால் அதை மென்று தீட்ட முடியாது. அதனாலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் என்னுடைய பற்களில் வைத்து அதை நான் இலகுபடுத்தி ரசூலுல்லாஹுடைய பல்லில் அதை நான் தேய்த்து விட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிஸ்வாக் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை, அஸ்ஸலா 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 ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழால் யாரால் என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதோ அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருகின்றார்கள். மேலானவர்களே, அவர்களோடு சேர்ந்து ஒரு ரிவாயத்தில் வருகிறது, இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மலக்கும் வருகிறார். அவர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாள் முதல் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே அனுமதி கோரிக்கொண்டே இருந்தார். ஆனால் அல்லாஹ் அன்றைய தினம் தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கினான். வருகின்றார்கள். மேலானவர்களே, மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எந்த மனிதர்களுக்கும் யாரிடத்திலும் அனுமதி கேட்டது கிடையாது, உங்களிடத்தில் மட்டும் அனுமதி கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் அனுமதி கேட்டு விட்டு வர சொன்னான், உங்களுடைய ரூஹை கைப்பற்றவா அல்லது விட்டு செல்லவா என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நேரத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம், மேலானவர்களே, தன்னுடைய ஆள் காட்டி விரலை முகத்தை நோக்கி வானத்தை நோக்கி வைத்துகின்றார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ். மேலானவர்களே, யாரு கேட்பது? வாழ்க்கையில் பாவம் என்றால் என்னென்று தெரியாது, பொய் சொன்னது கிடையாது, வாழ்க்கை முழுக்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை உயர்த்துகின்றார்கள். தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டு
ஆகட்டும் யா அல்லாஹ். வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீகில் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீகில் ஆலா என்று 3 தடவை சொல்லுகின்றார்கள். மேலானவர்களே, இந்த உலகத்தை விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த உயிர் கைப்பற்றப்படுகிறது. மேலிருந்த கை கீழே விழுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவினை கொடுத்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலானவர்களே, முழு மதீனாவுக்கும் செய்தி அது பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. முழு மதீனாவும் இருள் அடைய ஆரம்பிக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த நேரம் எவ்வளவு வெளிச்சமாக பிரகாசமாக இந்த மனிதாவை நாங்கள் கண்டோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இதை போன்று இருளான நாளை, இதை போன்று மோசமான நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கண்டதே கிடையாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. மேலானவர்களே, ஒரு புறத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய மடியில் இருந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தலைகணையில் வைத்துவிட்டு ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஓரத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகின்றார்கள். யா அபதா அஜாப ரப்பன் தஆஹு, என்னுடைய தருமை தந்தையே, ரப்புடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து விட்டீர்களே. யா அபதா அஜாப ரப்பன் தஆஹு, ரப்புடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து விட்டீர்களே. மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மஅவாஹு, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக்கி கொண்டீர்களே. யா அபதா இலா ஜிப்ரீல் நனஆஹு, ஜிப்ரீல் வந்து உங்களை சந்திக்க வந்து கேட்டால் என்ன பதில் நாங்கள் சொல்வது என்று சொல்லிக் கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார்கள். மேலானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஓரத்திலிருந்து அழுது கொண்டு இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்தியம் பிடித்ததை போன்று வாளை ஏந்தியவர்களாக அங்கும் இங்கும் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எவரேனும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை கொய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேலானவர்களே அவர்கள் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். கவலை தாங்க முடியாமல் ஒரு சஹாபி சொல்கிறார், நான் மதீனாவுக்கு வந்தேன். வரக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் தல்பியா சொல்வதை போன்ற ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. நான் என்ன என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் எனக்கு சொல்லப்பட்டது, சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹுடைய மறைவால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. மேலானவர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தவர்கள், எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தவர்கள். நபியை காணவில்லை என்று சொன்னால் மேலானவர்களே எவ்வளவு கவலைப்படக்கூடியவர்கள். இதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்க்க முடியாது என்ற அந்த ஏக்கம், அந்த கவலையினால் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு தோட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மகன் வந்து சொல்கிறார், என்னுடைய அருமை தந்தையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சொன்ன அந்த செய்தி சொன்னதுதான் தாமதம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? கையை உயர்த்துகின்றார்கள். அல்லாஹும்ம குல் பஸரி, அல்லாஹும்ம குல் பஸரி, ரப்பிடத்தில் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பார்வையை பறித்து விடு யா அல்லாஹ். லா அரா அஹதும் பைத ரசூலில்லாஹ் அஹதம் பைத ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு பின்னாலே நான் எவரையும் பார்க்க விரும்பவில்லை. இந்த கண்கள் என்னுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த கண்களால் இதுக்கு பின்னால் நான் யாரையும் பார்க்க வேண்டியது எனக்கு விருப்பம் கிடையாது. என்னுடைய கண்ணுடைய பார்வையை பறித்து விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்கின்றார்கள். கையை கீழே விழுவதற்கு முன்னால் பார்வை பறிக்கப்படுகிறது. மேலானவர்களே, ரபியத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதவர்களாக, அல்லாஹும்ம க்பில் ரூஹி பஅத ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இதுக்கு பின்னால் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடு யா அல்லாஹ் என்று சொல்ல, மேலானவர்களே, அந்த இடத்திலே அவர் மரணித்து போகின்றார். நாலா புறங்களிலும் இருந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் தடமாற ஆரம்பிக்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இதுக்கு பின்னால் அருமை தூதருடைய அந்த பிரகாசமான முகத்தை பார்க்க முடியாது என்ற கவலை. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸா
ஒரு வெள்ளை துணியால் மூடி வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சக்தி இழந்தவர்களாக மேலானவர்களே ஹைபருடைய அந்த கோட்டையுடைய கதவை 17-18 பேர்கள் சேர்ந்தும் தூக்க முடியாத கதவை தூக்கிய அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வதென்று அறியாது கீழே அழுதவர்களாக இருக்கின்றார்கள். மேலானவர்களே இதற்கு பின்னாலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தி கிடைத்து ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து ரசூலுல்லாஹை மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த புடவையை எடுக்குகின்றார்கள். எடுத்து முகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு வா சஃபியா வா நபியா வா ஹலீலா என்னுடைய நேசனே என்னுடைய நபியே என்று அவர்கள் அழுதவர்களாக திபத ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ் உலகத்தில் வாழும் போதும் நீங்கள் மனர்த்து கொண்டிருந்தீர்கள், வஃபாத்தானதுக்கு பின்னாலும் நீங்கள் மனர்த்து கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்லிவிட்டு மேலானவர்களே அவ்வாறே முகத்தை மூடுகின்றார்கள். மிம்பருக்கு வருகின்றார்கள். சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத் வ மன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். சொன்னாங்க, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கடவுளாக ரப்பாக நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் கிடையாது, அவர்கள் வெறுமனே நபி தான், அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை ரப்பாக வணங்கினீர்களோ அவன் என்றும் மரணிக்காதவன், நிச்சய ஜீவன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். ஓதுகின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் நபி ரசூலே தான், அவர்களுக்கு முன்னாலும் பல நபிமார்கள் வந்தார்கள், அவர்களும் மரணித்து சென்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான், உங்களுடைய சமூகத்தினர்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தையும் ஓதி காண்பிக்கின்றார்கள். மேலானவர்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இதுக்கு பின்னால தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் உண்டாகிற்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்காமல் இப்போதுதான் இறங்குகின்றதா என்றதை போன்று எனக்கு இருந்தது. அந்த குர்ஆனுடைய வசனம் இப்போது தான் இறங்குவதை போன்றிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வார்த்தைகளை சொன்னதற்கு பின்னாலே சஹாபாக்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைகின்றார்கள். மேலானவர்களே என்றாலும் கவலை தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹுடைய ஜனாசா அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. முழு சஹாபாக்களும் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்பொழுது எவ்வாறு குளிப்பாட்டுவது, எங்கே அடக்கம் செய்வது, ரசூலுல்லாஹுடைய ஆடையோடு குளிப்பாட்டுவதா அல்லது ஆடையை கலைந்து குளிப்பாட்டுவதா என்ற அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலானவர்களே ஒரு சத்தம் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையோடு அவர்களை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலான கணவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நேரத்தில் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன், ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன், குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களும் ரசூலுல்லாஹுடைய உடலை மாறி மாறி புரட்டி கொடுக்கறாங்க. தண்ணீரை மேலானவர்களே ஷக்ரான் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹுடைய அடிமை அந்த சஹாபியும் உசாமத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன், இந்த இரண்டு சஹாபாக்களும் தண்ணீரை ஊற்றுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குளிப்பாட்டுறாங்க. ஏனென்றா மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, என்ன தெரியுமா, இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிறந்த நேரத்தில் நான் தான் அவரை குளிப்பாட்டினேன், இந்த அலிதான் என்னை குளிப்பாட்டுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலானவர்களே அதுக்கு ஏற்றதை போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குளிப்பாட்டுகின்றார்கள். அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நெஞ்சில் ரசூலுல்லாஹ் சாய்த்து வைக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல ஸைத் இப்னு ஹைஸுமா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய அந்த கிணற்றில் இருந்து தான் மேலானவர்களே குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆவதற்கு சில காலங்களுக்கு முன்னாலே சொல்லி இருந்தார்கள், அந்த தண்ணீரில் இருந்து கரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் அந்த கிணற்றில் இருந்து எனக்கு தண்ணீர் எடுத்து குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். மேலானவர்களே இன்று வரைக்கும் மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும்,
சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேலை செய்த அந்த தோட்டம் இந்த ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போனவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு முன்னாலே வரக்கூடிய அந்த வழியில் தான் இன்று வரைக்கும் அந்த கரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் அந்த கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லவில்லை, அந்த கிணறு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வருகிறோம். மேலானவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழி தோண்டுகின்றார்கள், அவர்களுக்கு கபர் தோண்டுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, விடிவது புதன்கிழமை, அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை நடுநிசையில் பிக்காசிகளுடைய மண்பட்டிகளுடைய அந்த சத்தம் எங்களுடைய காதுக்கு கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடிவது புதன் என்றிருக்கக்கூடிய அந்த நடுநிசையில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் அடக்கம் செய்வதற்கு முன்னாலே எவ்வாறு தொழுகை நடாத்துவது என்ற அந்த ஒரு பிரச்சனை வருகிறது. ரசூலுல்லாஹுக்கு யாரும் தொழுகை நடாத்த முடியுமா? மேலானவர்களே, இந்த நேரத்திலே தான் மலக்குமார்கள் வருகிறார்கள், 10 பேர்களாக தொழுகின்றார்கள். அதுக்கு பின்னாலே ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள், அன்சாரிகள், முஹாஜிரீன்கள், சிறுவர்கள் என்பதாக மேலானவர்களை இவ்வாறு தொழுகை முடித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால் வரக்கூடிய அந்த நேரம் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கறாங்க. மேலானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்ஸவு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். அனஸே, உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது? உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது என்னுடைய தந்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழிக்குள் கபருக்குள் வைத்து அவர்களுக்கு மேலால் மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி அனஸே மனது வந்தது என்பதாக கேட்க சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கின்றார்கள். மேலானவர்களே, ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வெறுமனே 6 மாதங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த 6 மாத காலங்களும் யாருடனும் அவர்கள் சிரித்தது கிடையாது. அந்த அளவுக்கு கவலை. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹுடைய கபருக்கு வருவார்கள். சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சுப்பத் علي مصائب لو أنها سبت علي مصائب لو أنها சுப்பத் அலைய சுப்பத் அலல் ஐயாமி சிர்ன லயாலிஹா. சொல்லுவாங்க, மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கபருடைய மண் இருக்கிறது, இதனுடைய இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த வாசனையை விட யாராலும் மிக வாசனையை நுகர முடியுமா? அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் தான் கழிந்தாலும் இந்த மண்ணை போன்ற ஒரு மண்ணை யாராலும் நுகர முடியுமா? சுப்பத் அலைய மசாயிபு லவ் அன்னஹா. எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொட்டப்பட்டது, அந்த கஷ்டங்களை சுப்பத் அலல் ஐயாமி சிர்ன லயாலிஹா. அது பகலுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த பகலுமோ இரவாக மாறிவிடும் என்ற அந்த கவிதையை படித்துக் கொண்டே இருப்பார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு வந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரியாவரை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான ஒரு கவலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதர்களை பற்றி கவலைப்பட்டார்கள். ஆக பெரிய சுன்னத்து ரசூலுல்லாஹுடைய ஆக பெரிய சுன்னத்து ஒவ்வொரு மனிதனை பற்றிய கவலை, ஒவ்வொரு மனிதனை பற்றிய கவலை. அதை தான் கடைசி நேரம் வெளியாகிச்சு. யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மேலானவர்களே, இன்று ரசூலுல்லாஹுடைய எத்தனையோ வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ வரலாறுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கேட்பது நோக்கம் அல்ல, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்கின்றது என்று நாம் மாறுவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, எந்த அடிப்படையில் நாம் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய தொழுகையில் எந்த அளவுக்கு பேணுதல் வந்திருக்கிறது? இந்த தொழுகை இருக்கிறது, ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்திலும் கவலைப்பட்ட ஒரு விடயம் அல்லவா? இந்த தொழுகை எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறேன்? ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்கள் என்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் எந்த அளவு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்திப்போம். எனவே மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டு சென்றார்களோ அந்த உன்னதமான உயர்ந்த அவர்களுடைய வாழ்க்கையை தன்னகத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். விடயங்களை பேசலாம், வரலாறுகளை கேட்கலாம். பேசுவதை கொண்டு கேட்பதை கொண்டு மேலானவர்களே வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது, இது தான் நோக்கமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த வாழ்க்கையை எங்களுக்கு விட்டுவிட்டு சென்றார்களோ அந்த உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையை நாம் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முழு சுன்னாக்களையும் அணுவாக பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.